கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற அருமையான ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை உபாகமம் 15:5 கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். The Lord will greatly bless you. கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர் என்று அறிகிறோம். ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழவே கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்ம கஷ்டப்படுறதையோ, நம்ம தரித்திரத்துல இருக்கிறதையோ, நம்ம வேதனைப்பட்டு இருப்பதையோ கர்த்தர் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. அவருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் சந்தோஷத்தோடு அவருக்குள் மகிமையாய் மென்மை பாராட்ட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசீர்வாதம் என்றால் என்ன? இன்று கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் ஆசீர்வாதம். இன்று கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதுதான் ஆசீர்வாதம். அன்பான குடும்பத்தின் மக்களே, பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துல நாம் யாருமே தனிமையான வாழ்க்கை வாழ்கிற மக்கள் அல்ல. இன்று நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். நமது அசைவிலே, நமது முயற்சியிலே, நமது பணியிலே அந்த உயிருள்ள ஆண்டவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இதுவே நமக்கு மிகப்பெரிய பலனாய் இருக்கிறது. அந்த ஆண்டவர் தான் மென்மேலும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நிறைவான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இருக்கிற இந்த நிலை காட்டிலும் இனியும் அவருடைய மகிமையை உணர வேண்டுமானால் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்தை நம்புவதையோ, உலக மக்களை நம்புவதையோ, உலகத்துடைய காரியங்களை நம்புவது எல்லாவற்றையும் விட்டு விலக்கி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து ஜீவிப்போம். அவர் நம்மை மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிற ஆண்டவர். அவர் கடைசி வரை நம்மை சுமந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னை மென்மேலும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இன்று ஒருவேளை தரித்திரத்துல, கஷ்டத்துல இருக்கிறா, துன்பத்துல இருக்கிறா, கவலைகள் இருக்கிறா, கண்ணீரோடு இந்த காலை நேரத்தை ஆரம்பித்திருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பது நிமித்தமாக நிச்சயமாய் உன்னை மென்மேலும் நான் ஆசீர்வதிப்பேன். என்னுடைய மகிமையை நீ காணப்போகிறாய், என்னுடைய பிரசனத்தை நீ காணப்போகிறாய் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், அவருடைய மகிமையை நாம் உணர்வோம். அவருடைய பலன் நம்மை நிச்சயமாய் வழிநடத்தும். நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை திருப்பி நமக்கு தந்து நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்கு நன்றி அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஐயா. உடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. உடைய சமாதானத்தை காண கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இருக்கட்டும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மென்மேலும் ஆசீர்வாதங்களை தாரும் அப்பா. உடைய கிருபை உணர பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.